வணக்கம் நேயர்களே. நாடு முழுவதிலும் தேசிய அடையாள அட்டை டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது. ஏற்கனவே வந்த செய்திதான். இது தொடர்பாக இப்பொழுது புதிதாக என்ன சொல்லியிருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பார்ப்போம். டிஜிட்டல் முறையிலான தேசிய அடையாள அட்டை மிகவும் முக்கியமானது. அதில் நிறைய பலன்கள் இருக்கிறது. அதை நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொண்டு அந்த முறைக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளாக இருந்தாலும் சரி, வரி கட்டுதலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் இந்த டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை மிக முக்கியமானது. இது தொடர்பாக நாங்கள் இலங்கையில் உள்ள அறிவியல் தரவு நிபுணர்களுடன் ஒரு பட்டறையை நடத்தி இருக்கிறோம். இந்த டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை மூலமாக ஏதேனும் ஒரு தகவல், நாட்டு பிரஜையினுடைய தகவல் வெளியில் கசிய விடப்படுமா என்பது தொடர்பில் ஒரு பட்டறை நடத்தினோம். ஆனால் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அவ்வாறான வாய்ப்புகள் இல்லை. அந்த பட்டறை நடத்துவதற்கு பிரதான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை தொடர்பான தரவுகளை சேகரிக்கின்ற மையங்கள் கிட்டத்தட்ட நாடு முழுவதிலும் உள்ள கிராமங்கள் தோறும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2300 மையங்கள் அமைக்கப்படவிருக்கின்றன. இந்த செலவுகள் முழுவதையும் யார் பார்க்கிறது என்று கேட்டால், அதற்கு பதில்தான் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு இல்லையா, இந்தியா பார்த்து கொள்கிறது. 1000 கோடி ரூபாய் நிதி இலங்கைக்கு கொடுக்கிறது. இந்த டிஜிட்டல் தேசிய அட்டை முறையை நீங்கள் உடனே உருவாக்குங்கள் என்பதற்காக. இந்தியா கொடுத்தால் இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா என்று உங்களைப் போலவே யாரும் சிந்திக்கலாம். இந்தியா காசை கொடுத்து தொடக்கி போட்டு எங்களை பற்றி ஏதாவது வேவு பார்க்க வாய்ப்பு இருக்கிறதா, எங்கள் தகவல்களை திரட்ட வாய்ப்பு இருக்கிறதா, என்ன விடயத்திற்காக இந்தியா இதில் மும்முரமாக இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்கலாம் இல்லையா. அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதை அரசாங்கமும் யோசித்தது. மக்கள் இப்படி யோசிப்பார்களா என்று. அதற்காகத்தான் நான் சொன்னது போல இலங்கையில் இருக்கக்கூடிய தரவு அறிவியல் துறை நிபுணர்கள் பலரிடம் ஒன்றாக அவர்களை இணைத்து ஒரு பட்டறையை நடாத்தி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்படி எது நடக்குமா என்று. ஆனால் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால் பயப்படாமல் எல்லோருமே டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். எங்களுடைய எந்த ஒரு நிதி பிரச்சனைகள் அல்லது எந்த ஒரு வரி செலுத்துதல் சம்பவங்கள் எல்லாத்துக்கும் மிக இலகுவான முறையில் இது தீர்வாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாவிக்கக்கூடிய இந்த தேசிய அடையாள அட்டை வலிமையாக பாவிக்கிறது பழையதாகிவிட்டது. இதையும் நான் சொல்லவில்லை, ஜனாதிபதி தான் சொன்னார். பழையதாகிவிட்டது. எனவே அதை புதுப்பித்து நாங்கள் ஒரு புதிய யுகத்துக்குள் வருவோம், பழசுகளை விடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை இலங்கையில் இனி மும்முரமாக எல்லோராலும் பதியப்படும், பெற்றுக்கொள்ளப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையில் அது சுலபமான விடயம்தான். பயப்பட தேவையில்லை. உங்கள் தரவுகள் பாதுகாக்கப்படும். தரவுகள் யாருக்கும் செல்வது வாய்ப்பாக அமையாது. பயப்படாமல் அடையாள அட்டையை நீங்கள் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் தரவுகளை சேகரிப்பதற்கான வேலை திட்டங்களுக்காக நாடு முழுவதும் 2300 மையங்கள் அமைக்கப்படவிருக்கின்றன அரசாங்கத்தினால். மீண்டும் சந்திப்போம்.